உங்கள் வீட்லேயும் எல்லாரும் இந்த மாதிரி கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்களும் கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொங்கல் விட இது சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இந்த பொங்கல் வந்து சூப்பர் ஹிட். என் பசங்கள்லேருந்து எங்கள் வீட்டுக்கார வீட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பொங்கல். இதில் கருவேப்பிலை இவ்வளோ போட்டிருக்கும், அதோட டேஸ்ட் வந்து இப்படி வந்துருமா அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து அதோட டேஸ்ட்டே தெரியாது. சூப்பராக இருந்தது. நார்மல் பொங்கல் விட இது சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது, 1.5 கிளாஸ் அளவுக்கு ரைஸ், அப்புறம் அதிலே 3/4 கிளாஸ் அளவு வந்து பாசிப்பருப்பு போட்டு 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுட்டு 4 கிளாஸ் வந்து வைக்க விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, நிறைய கருவேப்பிலை வந்து நிறைய போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இதை விட கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஒரு கட்டு ஃபுல்லாக வந்து போடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 25 குச்சியில் இருக்கிற அவ்வளோ கருவேப்பிலும் உருவி போடுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதில் கருவேப்பிலை போட்டதெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ வந்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வந்து துருவின இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா முந்திரி போட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ வந்து அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு அது வந்து பேஸ்ட் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரிசியும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அது வந்து கொஞ்சம் குழைவாக பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு வேணால் குழைவாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக அளவு வரலன்னா ஊற்றின அப்புறம் இப்போ வந்து தாளிச்ச இது வந்து இதிலே ஊற்றிடலாம். உப்பு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து தாளிச்சது இதிலே வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த கருவேப்பிலை பொடி எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறது இந்த மாதிரி செய்கிறது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்தது.